as I request our A.M. Swaminathan IAS அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். உட்கார்ந்து பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும். இந்த ட்ரஸ்ட்டு சேகர் மனோரயம் ட்ரஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ட்ரஸ்டியாக இருந்தவங்கிற முறையில் நானும் கண்ணகி மணியும் தான் இன்னும் இருக்கும், பாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணகி மணி ட்ரஸ்டியாக இருந்தாங்க, நானும் ட்ரஸ்டியாக இருந்தேன். முதல்ல ஆரம்பிச்ச ஜஸ்டிஸ் நடராஜன், ஜஸ்டிஸ் பாஸ்கரன், நான், கண்ணகி மணி, சம்பந்தம் பி சம்பந்தம், லியூமுத்து, கேடி ராமச்சந்திரன் ஆகியோரை கொண்டு தான் ஆரம்பித்தோம். 4 சம்பந்தம் 4 ட்ரஸ்டிகள் வேக்கண்ட்டாக வச்சுருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அல்லது மற்ற முறையில் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுங்க. ஆனால் பிறகு பல விஷயங்கள் நடந்தன, அதை பற்றி நான் பேசலை. 2 விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேச போகிறேன். ஒன்று, சம்பந்தமும் ராஜலட்சுமி இல்லைன்னா இந்த ட்ரஸ்டி இல்லை, ஒன்றே இருக்காது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். சம்பந்தம் உயிரை கொடுத்து உழைச்சார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலவிதமான முறையில் அவர் நிறைய பாடுபட்டார் அந்த இடத்துக்கு. அதே மாதிரி ராஜலட்சுமி ஆர்கிடெக்டாக இருந்தேன், அப்போ ட்ரஸ்டியாக இல்லை, ஆர்கிடெக்டாக இருந்தால் அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்கே கம்ப்ளீட்டாக வேக்கண்ட் லேண்டாக தான் இருந்தது. இந்த வேக்கண்ட் லேண்டாக இருந்ததை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு ப்ராப்ளம் வந்ததுனால லியோமுத்து அவர்கள் நம்மகிட்ட கொடுத்தாரு. இது 1 ஏக்கர் கொடுத்துட்றேன், இந்த ப்ராப்ளத்தால் நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஃபைனான்ஸில் இருந்தேன், அப்புறம் அதுக்கு பிறகு ரெவென்யூவில் இருந்தேன். அப்போ பலவிதமான பிரச்சனைகள் எழுந்தேன். இந்த ரோட்லேருந்து இங்கே வரத்துக்கு வழியில் நடுவில் உள்ள வாய்க்கால் இருந்தது. அது நீர்நிலை புறம்போக்குகள் கொடுக்க முடியாது அது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு கவர்மெண்ட்டில் உத்தரவு போட்டாங்க. அது நீர்நிலை புறம்போக்காக நாங்கள் சின்ன வாய்க்காலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ முடியாது. அது நீர்நிலை புறம்போக்கு ஒருவேளை வெள்ளம் இந்த பக்கத்தில் ஏரி இருக்குது, அதுலேருந்து இங்கே வெள்ளம் அதனால் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டோம் தெரியும். அந்த லெவலில் அதை பயன்படுத்திக்கலாம், சின்ன வாய்க்காலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். 2வது பிரச்சனை இந்த மனோலயத்துக்கு கட்டுறதுக்காக பணத்துக்காக போச்ச 195 பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சிரமப்பட்டோம். முதல் 10 வருஷம் பல பேர் நாங்கள்லாம் எங்களோட உழைப்பு எங்களோட பணத்தை தான் இந்த ஆரம்பித்தோம். அந்த சம்பந்தத்தை ராஜலட்சுமி மறக்கவே முடியாது. ஆர்கிடெக்டில் இருந்தாங்க. அவங்க இது ஐடியல் ஹோமாக கட்டணுங்கிற முறையில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்க ஃப்ரீயாகவே எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்களே காலம்பர 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க குழந்தைகள்லாம் அப்போ சின்ன பழசுங்க, அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், காலேஜுக்கு அழைச்சிட்டு அவங்களே காரை ஓட்டிகிட்டு இங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸாக இருந்ததுனால லேடிஸ் வரைவிடமாக கூட பழக்கப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இடத்துல இருந்தது. இங்கே ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல டாய்லெட்டுகள் எடுத்துக்கே பட விட்டோம். அந்த மாதிரி தான் ஆரம்பித்தது. இது 2 நான் இந்த நேரத்தை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் வந்தது. அடுத்த ஒரு 10 வருஷம் நான் 10 ஆண்டு ரூலில் ஒன்று கொண்டு வந்தேன்னா 10 வருஷத்துக்கு மேலே யாரும் ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் ட்ரஸ்ட் வளரும், புது ஜென்ரேஷன் வரும் அப்படிங்கிற முறையில். அது மாதிரி நானாக விலகிட்டேன். அதனால் கண்ணகி மணி மட்டும் தொடர்ந்து இருந்தாங்க.
அவங்க 2 பேரோட ராஜலட்சுமியை நாங்கள் ட்ரஸ்டி ஆக்கணும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரமாதமான கட்டடம் கட்டினாங்க. அவங்களோட உழைப்பு நிச்சயம் நான் பாராட்டுறேன். அதுக்கு பிறகு இது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு ஓய்ந்ததுன்னு சொல்லணும். ஓரளவுக்கு இந்த கட்டடத்துக்கு ஏற்பாடுகள் செய்ய முடியுது. அப்புறம் பணம் கொடுக்க முடிஞ்சது வந்தது. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் இன்றைக்கி நல்ல உடம்பு சரியில்லை. ஸோ தவறாக நினச்சிக்காதீங்க. இந்த முறையை இந்த விஷயத்தை மட்டும் சொல்லணும். அவங்க 2 பேரோட உழைப்பு, நம்ம சமந்தா ராஜலட்சுமி 2 பேரோட உழைப்பு இருக்கிறது, கண்ணகி மணியோட உழைப்பு, இவங்கெல்லாம் சேர்ந்தவா இருக்காங்க. இப்போ 3வது ஜென்ரேஷனில் வந்திருக்காங்க. அவங்களாம் நம்மளோட நல்லா நடத்துகிறாங்க. பலவிதமான குழந்திருக்காங்க. இப்போ ஆள் வந்தார், அவர் குரூப்பு எல்லாருமே நிறைய வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. பட் எல்லா விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்டும் இப்போ கொண்டாந்துருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் நான் வாழ்கிறேன். ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அவங்க தலையில் ஏறி தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் தோழில் ஏறி இப்போ 3வது ஜென்ரேஷன் நல்லா நடக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.